ஒரு சொல்லாக இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் அதற்கு அது ஒரு சாதாரண சொல்லு என்று எடுக்கிறார். வேர்ச்சு என்ற சொல் பைபிளிலே வருகின்ற மிக முக்கியமானது. நியூ டெஸ்டமென்டிலே வருகின்ற மோரல் எக்ஸலன்ஸை குறிக்கின்ற ஒரு முக்கியமான சொல். அடுத்ததை ஒருவோட நான் நிப்பாட்டுகிறேன். எனக்கான அடுத்ததை இந்த அரண் என்பதற்கு இவர் வந்து ஓகே அரணுக்கு போவோம். இந்த அரண், ஆனால் இந்த அரண் என்பதை தீட்சிதர் வந்து தர்ம மொழிபெயர்க்கிறார். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கிறார்கள். அதிலே வந்து ஆன் தர்ம என்றுதான் அவர் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த வேர்ச்சு என்பதை அறத்துப்பாலிலே தர்ம என்கிறார். அந்த பொருட்பாலில் வரும் பொழுது அதை ரைச்சியஸ்னஸ் என்று மொழிபெயர்க்கிறார். ஆனால் இவர் கன்சிஸ்டண்டாக வேர்ச்சு என்று மொழிபெயர்ப்பதை காண்கிறோம். நம்ம வேர்ச்சு வந்து ஒரு பைபிளிக்கல் டேர்ம் என்பதை நாங்கள் நினைவு வைத்திருக்க வேண்டும். அடுத்த எடுத்துக்காக நான் காட்டுகிறேன். அடுத்த ஸ்லைடு போங்க. இது ஒரு முக்கியமான இந்த இதிலே வந்து ரேஸ் என்ற சொல்லை அவர் மேற்பிறந்தார் என்பது அது வந்து நோபல் நோபல் பி தேர் ரேஸ் என்றது உயர்குடி பிறந்ததுக்கு அவர் நோபல் என்ற சொல்லும் அந்த குடி என்பதற்கு மேற்பிறந்தார் குடி என்பதற்கு அவர் இங்கே குடி என்ற சொல் வரவில்லை. மேற்பிறந்தாக ரேஸ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியவர் 19ஆம் நூற்றாண்டில். இந்த சொல் வந்து ஐரோப்பிய என்ன சொல்றது ஐரோப்பிய அறிவார்ந்த சூழலிலே அதிகம் பயன்படுத்தப்பட்டது. ஒருவர் இந்த சொல்லை பயன்படுத்துவதில் என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த அதாவது இந்த வேறுபாடு ரேஷியல் டிஃபரன்ஸ் அது வந்து ஒரு இயல்பான ஒரு வேறுபாடு அது வர்ண வேறுபாடு இயல்பு சொல்றார்கள். அது போல ஒரு இயல்பான ஒரு வேறுபாடு. அத்தகைய அந்த வேறுபாட்டை குறிக்கின்ற சொல்லை அவர் ரேஸ் என்ற சொல்லை அவர் இங்கே பயன்படுத்தி இருப்பது அது அப்படின்னு பொருத்தமில்லை என்று சொல்லி நான் என்னுடைய ஆர்குமெண்ட்களுடன் இருக்கிறேன். நான் என்னுடைய பேச்சை நிறுத்தி கொள்கிறேன். அவரை நாங்கள் கிரிட்டிக்கலாக பார்க்கிறோம். போப்பை அது கொண்டாடுகின்ற தமிழ் சமூகம் கொண்டாடுகின்றது. ஆனால் அதே சமயம் போப்பினுடைய சில இப்படியான விஷயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. போப் மிக முக்கியமான விஷயம். ஏன் இத்தனை சொற்கள் அந்த வேர்ச்சு என்ற சொல் அல்லது கிரேஷியஸ்னஸ் அந்த பிபிளிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்காட்டுவேன். ஏன் என்று சொன்னால் அவர் நம்புகிறார் இந்த திருக்குறள் கிறிஸ்தவ சமயத்தினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டது. அது தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன்லே அதை மிக தெளிவாக சொல்கிறார். எக்லெக்டிக்னு சொல்றார். எக்லெக்டிக்னா என்ன? பல்வேறு மத கோட்பாடுகள் இருந்து அது எடுக்கிறது. அது தன்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டது என்ற கருத்து எடுத்து தொகுத்து தந்திருக்கிறது. அது எக்லெக்டிக். ஆனா அதே சமயம் இந்த கிறிஸ்தவ இந்த திருக்குறளில் மிக செல்வாக்கு செலுத்தியது ஒன்று கிறிஸ்தவ மதம். இவன் பக்தியை கூட அவர் சொல்கிறார். கிறிஸ்தவ மதத்தில் இருந்தால் இங்கே பக்தி வந்திருக்கிறது. அப்ப நாங்கள் கொண்டாடுகின்ற அதே சமயம் அவருடைய அதாவது சொல்லும் இந்த கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டும். என்னென்ற விஷயம் தெரியாமல் தலையில் தூக்கி கொண்டாடுவது ஒன்று. ஆனால் அவரை புரிந்து கொண்டு போப்புடைய அவர் அந்த காலத்துக்கு செய்தாலும் அந்த காலத்து அதனுடைய மக்களுக்கு எழுதினாலும் இப்பொழுதும் எங்களுக்கும் அது மிகவும் பயன்படுகிறது என்பதை நாங்கள் மறுக்க இயலாது. ஓகே, தமிழ் பண்பாடு இந்த விடுதலில் மேற்கோளமாக இருக்கின்றார், ஆதரவாக சார்பாக இருக்கின்றார். ஆனால் தீட்சிதர் வள்ளுவருக்கு சமயம் இல்லை, சாதி இல்லை. ஆனால் தீட்சிதர் சாதிக்குள்ள பள்ளுவாதம் இருக்கு. எவ்வாறு என்றால் அந்தணர் என்போர் அறவோர் என்று சொல்லுக்கும் அந்தணர் என்று சொல்லுக்கும் இதை சொல்ற பிரமின் என்று சொல்லுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வள்ளுவரை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லலாம் பிரமின். சரிதான், அவர் அதை மறுத்துத்தான் அந்தணர் சொல்றார். எனவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன், நான் சொல்றது கருத்து வருமானதான் இங்கே சொல்லலாம். நான் நினைக்கிறேன் உண்மையில் இந்த தீட்சிதருடைய மொழியத்தை விட போப்பையாட மொழிபெயர்ப்பு உங்களுக்கு நல்லதாக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்கிறான்னு சொன்னால் அதுவரை காலமும் ஒரு தமிழ் இலக்கிய மரபிலே, அதாவது இடைக்காலத்திலே தமிழ் இலக்கிய மரபிலே இருந்து வந்த
அந்த வைதிகத்தினுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு இறுக்கமான பிடி என்று சொல்லலாம் அந்த அறநூல்களிலே. அதை வந்து அவர் வந்து உடைக்கிறார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கன்ட்ரிபியூஷன் என்று சொல்லலாம். அதை உடைத்து விடுகிறார் வைதிகம். என்றபடியால் தான் கருணாநிதியினாலே ஒரு பகுத்தறிவு